Hi everyone. 12th standard physics என்ன சார் ஒரு வீடியோ தான் ஒரு நாளைக்கு போடுறீங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ தான் போட்டீங்க. நிறைய வீடியோ வர மாட்டேங்குதுங்க சார். 2 மார்க் 3 மார்க் தனியா போடுங்க, சம்ஸ் தனியா போடுங்க. நிறைய பேர் கேக்குறீங்க. ஒரே வீடியோல 70 out of 70 எடுக்கிற மாதிரி போட்டுட்டா அதுலயும் எப்படி கம்மி பண்றது? ஐ மீன் ஈஸியா எப்படி வந்து படிக்கலாம் அப்படினு அதுல சொல்லி இருப்பேன். ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. இப்போ எதுக்கு இந்த வீடியோனா ஒரு நாள் நாளைக்கு இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா நம்ம படிச்சு எப்படி சார் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 65க்கு மேல எடுக்கலாம். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கலாக இருக்கும். 1 மார்க் வந்து கண்டிப்பாக சொல்கிற 2 எண்ணம் செம ட்விஸ்ட்டாக இருக்கும். ரீசனிங்காக இருக்கலாம், மெயினாக சம்ஸ் ஓரியன்டாக இருக்கும். நீங்கள் எல்லாமே படித்தா தான் எழுத முடியும். அண்ட் 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் அட்டன் பண்ணலாம், ப்ராப்ளம் படித்தா தான் எழுத முடியும். ஸோ அதனால் ஒரு 65 மார்க் எடுக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு சாத்தியம். 70க்கு 70 எடுக்கணும்னா நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பார்த்தே ஆகணும். நான் அந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன் போன வீடியோவில். டிஸ்கஷன் பாக்ஸில் அந்த வீடியோ வைக்கிறேன். எல்லாமே இருக்கும் அந்த வீடியோ. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். இப்போ என்ன பிளான்னா, நாளைக்கு ஸ்கூல் இருக்கிறவங்க ஸ்கூலுக்கு போயிடு. ஸ்கூலில் போய் மிஸ்ஸு சொல்கிறதெல்லாம் படிப்பீங்க, ஓகே. நல்லா கேட்டுக்கோ. ரொம்ப வீக்காக இருப்பீங்கள்ல, அவங்களுக்காக ஒன்று சொல்கிறேன். அண்ட் பொதுவாகவே இருக்கிறவங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். ஒரு 15-20 கொஸ்டின் சொல்கிறேன், அதை மட்டும் கரெக்டாக படித்து வச்சுருங்க. ஆக்சல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன், காஸ் லாவோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன், வான் டெ கிராஃப் ஜெனரேட்டர் அண்ட் ஆல்சோ ஈக்குவட்டோரியல் பிளேன், பொட்டன்ஷியல் டு டைபோல். இது ஃபஸ்ட் லெசன். செகண்ட் லெசனில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல்லு, ஃபஸ்ட்டு கொஸ்டின் மைக்ரோஸ்கோபிக் மாடலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு, பொட்டன்ஷியோமீட்டர் லாஸ்ட் கொஸ்டின், பீஸ்டோன் பிரிட்ஜ். இது மட்டும் பார்த்தா போதும். மூணாவது பாடம் எடுத்திங்கன்னா பயோட் சாவர்ட்டோட ஃபஸ்ட்டு லாங் கண்டக்டர் சர்க்குலர் காயில், சைக்கிளோட்ரான், அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர். இது தமிழ் மீடியத்துக்கு புரியாது. மூவிங் காயில் கேவலோமீட்டர் உங்களுடைய லாஸ்ட்டுக்கு முன்னாடி கொஸ்டினில் இருக்கும் புக் பேக்கில். இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு சேஃபு. 5th லெசன் எடுத்துக்கிட்டிங்க, 4th லெசன் எடுத்துக்கிட்டு டிரான்ஸ்ஃபார்மர், ஆர்எல்சி, ஓரியன்டேஷன் ஆஃப் காயில். இதை நீங்கள் படித்து பியூர் இண்டக்டன்ஸ். அதுக்கப்புறம் 5th லெசன் மேக்ஸ்வெல், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, எமிஷன் ஸ்பெக்ட்ரா. அதுக்கப்புறம் 6ஆம் பாடம் எடுத்தோன்னா மிரர் ஈக்குவேஷன், லென்ஸு, பிசூஸ். 7ஆம் பாடத்தில் முடிஞ்சால் யங்ஸ்டர் ஸ்லிட்டு படி, இல்லைனா வேண்டாம். இதை படிச்சிங்கனாலே 5மே எழுதலாம். ஸோ இதை முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 மணி போல் நீங்கள் நாளைக்கு சாயங்காலம் முடிச்சிங்கன்னா தான் உங்களால் 2 மார்க் 3 மார்க் திருப்தியாக படித்து ப்ராப்ளம் பார்க்க முடியும். ப்ராப்ளம் பார்க்காதான் விட்டுரு 3 மணிக்குள்ளே நீங்கள் முடிக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் எப்படி படிக்கணும்னா நோட்டை கையில் வச்சுக்கிட்டு சும்மா பேன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிசிக்ஸ் அங்கே போய் தடுமாறும். நோட்டை வச்சுக்கிட்டு வான் டெ கிராஃப் ஜெனரேட்டர், சைக்கிளோட்ரானும், அப்புறம் பிசூஸ் மெத்தடுங்கிற தியரி. சைக்கிளோட்ரானும் பிசூஸ் மெத்தட் செமி தியரி, அதாவது டெரிவேஷன் கொஞ்சம் இருக்கும், தியரி கொஞ்சம் இருக்கும். இந்த வான் டெ கிராஃப் ஜெனரேட்டர் மட்டும் தான் பியூர் தியரி. ஸோ அந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் படித்து பார்த்து சொல்லி பாருங்கள். ஆனால் டெரிவேஷன்ஸ் இருக்குனாலே நீ பிரின்சிபல் என்ன, டயக்ராம் என்ன, டயக்ராம் போட்டு டெரிவேஷன்ஸ் போட்டுப்பார். பிரின்சிபலு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங்கெல்லாம் இருந்ததுன்னா படித்து சொல்லிப்பார். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது, டெரிவேஷன் கொஸ்டின் இருக்குது. இப்போ லாங் கண்டக்டர் இருக்குது, சர்க்குலர் காயில் இருக்குது, இல்லை வந்து ஏதாவது ஒரு பிசூஸ் அது லென்ஸ் இருக்குது, மிரர் இருக்குது, பொட்டன்ஷியல் டு டைபோல் இருக்குன்னா நீ டயக்ராம் போட்டு உனக்கு என்ன புரியுதோ ஒரு 3 லைன் எழுதினா போதும். எழுதிட்டு டெரிவேஷன் போட்டுரு. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி கொஸ்டினுக்கு கரெக்டாக பாயிண்ட்ஸ் எழுதணும். நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், நம்ம வீடியோ எடுத்து பாருங்கள். டிரான்ஸ்ஃபார்மர் விவேக் மேக்ஸ் வந்து அடித்தா வரும். ஆர்எல்சி சீரீஸ்க்கும் நோட்ஸ் கொடுத்துருக்கு. அப்படி எழுதுனா தான் அதுக்கெலாம் மார்க் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே நடுவில் டெரிவேஷன் போடும்போது ஏதாவது கொஞ்சம் எழுதணும். முக்கியமாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர், ஆர்எல்சி சீரீஸு அந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஓரியன்டேஷன் ஆஃப் காயில், பொட்டன்ஷியல் டு டைபோல்லாம் அப்படியே போட்டாலும் மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி லாங் கண்டக்டருக்கு அப்படியே போட்டாலும் மார்க் கொடுத்துருவாங்க, சர்க்குலர் காயிலுக்கு அப்படியே போட்டாலும் மார்க் கொடுத்துருவாங்க. ஃபோர்ஸ் ஆனே கரண்ட் அப்படி இல்லை, நடுவில் ஏதோ கொஞ்சம் எழுதணும். ஸோ ஒரு டெரிவேஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தியரி, ஒரு டயக்ராம் போட்டு பெருசாக போட்டு ஒரு தியரி எழுதுனதுக்கப்புறம் டெரிவேஷன் போட்டு என்னென்ன என்ன வீணென்ன நடுவில் அப்படியே லைட்டாக எழுது. லாஸ்ட்டில் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி ஒரு லைன் ஏதாவது இருக்கும், எல்லா கொஸ்டின்லையும் இருக்கும். உதாரணத்துக்கு ஆக்சியல் லைனுக்கு ஆக்சியல் டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மவுண்ட் இருக்கும், அது எழுது, தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் எழுதுனா தான் ஸ்கூலில் ஒரு 5 மார்க் நல்லா போடுவாங்க. ஸோ 5 மார்க்கை கணக்கச்சிதமாக நாளைக்கு 3 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. 2 மார்க் 3 மார்க் ஷார்ட் பண்ணி கெடுங்க, ஷார்ட் பண்ணி கொடுங்கங்கிறீங்க. ஷார்ட் பண்ணி எப்படி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சிருங்க. பட் நான் நாளைக்கு லாஸ்ட் நைட்டுன்னு போடுவேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நீ சீக்கிரமாக போடுறேன். நாளைக்கு நான் ஷார்ட் பண்ணி கொடுத்தேன்னா அது கண்டிப்பாக 50 மார்க் கிட்ட தான் எடுக்க முடியும். டேம் ஷோர் 50லேருந்து 55க்குள்ளே எடுக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் 60 தாண்ட முடியாது. நீங்கள் நான் சொன்ன 7 லெசன்லையுமே 2 மார்க் 3 மார்க் நான் சொன்ன கொஸ்டின்ஸ் படித்தா மட்டும்தான் நீங்கள் 5 எழுத முடியும். ப்ராப்ளம்ஸும் நான் பார்த்து சொன்னால் 6 எழுதிடலாம். சரியா? அப்போ 2 மார்க் 3 மார்க் படிக்க முடியாத பையங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெசன், செகண்ட் லெசன், 5ஆவது லெசன் 2 மார்க் 3 மார்க்கை ஃபஸ்ட்டு முடிச்சிரு. அப்புறம் 3ஆவது லெசன், 4ஆவது லெசன் 3 மார்க் மட்டும் முடிச்சிரு. நான் கொடுத்த 3 மார்க்
நான் கொடுத்துருக்க பிடிஎஃப் கீழே இருக்குது, புரியுதா? பிடிஎஃப்பில் பார்த்து படிச்சிரு. 3rd லெசன்லையும் 4th லெசன்லையும் லா படிச்சிரு. பயாட் சாவர்ட் லா, ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட்டு, ஃப்ளெமிங்ஸ் ரைட்டு, டிஃபைன் ஆம்பியர், கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா, ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், ஃபாரடே லா, லென்ஸ் லா, மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ் இஎம்எஃப், குவாலிட்டி ஃபேக்டர், இந்த மாதிரி கொஸ்டின் படிச்சிங்கனாலே உங்களுக்கு போதுமானது. அது 6ஆம் பாடத்தில் 7ஆம் பாடத்தில் 2 மார்க் என்ன சார் பண்ணுறது, 3 மார்க் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா 6 7ல் 3 மார்க் வந்து ஒரு 3 சொல்கிறேன். F&R, அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் பாத், கிரிட்டிக்கல் ஆங்கிள், டோட்டல் இன்டர்ஃபரன்ஸ், முழு அக எதிரொலிப்பு என்றால்னா அதோட நிபந்தனை கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது. அதுக்கப்புறம் 7ஆம் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன், விளிம்பு விளைவு, அது என்னமோ இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃப்ரனல் ஃப்ரானாஃபர் வரிகளில் டைஃப்ராக்ஷன், விளிம்பு விளைவு, ஃப்ரனல் ஃப்ரானாஃபரோட டிஃப்ரென்ஸ். இதை நீங்கள் படிச்சிங்கனாலே கொஞ்சம் போதும் 3 மார்க். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6ஆம் பாடத்தில் எதுவுமே படிக்க வேண்டாம். 7ஆம் பாடத்தில் மட்டும் நான் ஒரு 5 எல்லாம் கொடுத்துருக்கேன், அது படிக்க ட்ரை பண்ணுங்கள். முடிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் 4லேருந்து 5 எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2 or 3 மார்க்கும் எழுத வாய்ப்பு இருக்குது. போதுமா? ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நான் லாஸ்ட் டே நைட் கொடுப்பேன், பயப்படாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் 5 மார்க் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 5 மார்க்குமே போட்டுப்பார். ஆக்சியலேனாவே இருந்தாலும் ஒரு வாட்டி எழுதிப்பார், டைம் இருக்குது உனக்கு, ஒரு நாள் போதும். சாப்டர் வரையாக போகிறவங்க போய்க்குவாங்க, அது அவங்க இஷ்டம். நான் சொல்கிறது 5 மார்க் முடிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க் வா. அப்போ 2 மார்க் 3 மார்க்கெலாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் பாரு. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். பிளான் என்ன அப்படிங்கிறது அக்கார்டிங்லி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும். இப்போவும் சொல்கிறேன், தயவு செய்து மனப்பாடம் பண்ணாதீங்க. டெஃபினிஷன், லா, பிரின்சிபல்ஸ் இது மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. மீதியெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். டயக்ராமை போட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். டைம் இருக்குது, டைம் எடுத்து நாளைக்கு 3 மணிக்குள்ளே முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுங்கள். 2 மார்க் 3 மார்க் போடுங்க, படிங்க. நான் அதுக்குள்ளே லாஸ்ட் டே நைட்டும் போட்டுருவேன், அதையும் ரெஃபர் பண்ணுங்கள். அதில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவேன். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் போடணுன்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். அது நாளைக்கு நான் போடுறேன். ஓகே? நிறைய வீடியோ வரலான்னு இருக்காது, வீடியோவே பார்த்துட்டு தான் படிக்க முடியாது. ஸோ தயவுசெய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.